அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது விருச்சிக கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 30 நவம்பர் 2025. இன்று வளர்பிறை தசமி மாலை மணி 4:29 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஏகாதசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு மணி 9:09 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ரேவதி. அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சித்தி நாம யோகம், கரஜி கரணம். அகசு நாழிகை 28:33, தியாஜியம் நாழிகை 2:33. இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை தசமி. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை 2 வினாழிகை 50. சூரிய உதயம் காலை 6:09. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். கர்க்கடக ராசியில் குரு பகவான் வக்ர நிலைமையில், சிம்ம ராசியில் கேது, துலா ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் சனி ராகு, மீன ராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்றமான பலன்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு திருப்தியான ஒரு மாற்றத்தை இன்று வாரி வழங்கும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ராசிநாதன் 7ஆம் இடத்துல ரொம்ப ஒரு அனுகூலமான முறையில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்.
நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் 5ஆம் இடத்துல மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் ஸ்தானம் ரொம்ப யோகமாக இருக்கு. அதனுடைய அதிபதி குரு பகவானே அந்த ஸ்தானத்தை பார்ப்பது என்பது சிறப்பு. கோச்சார சந்திரனும் அந்த இடத்துல இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகப் பெறுவீர்கள். நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நமக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மேன்மை கீர்த்தி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். நல்ல ஒரு மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். புதிய ஒரு முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்தை புத பகவான் பார்க்குற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக ஸ்ரத்தையாக பார்த்து பண்ணுறது நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் இன்றைக்கு பயன்படுத்தணும். வார்த்தைகள் சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் கூட குறைய பயன்படுத்துவோம். அதனால் நமக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுக்கணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள், ஒரு புதிய ஏற்றங்கள், அது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். ஆனாலும் நமக்கு வீடு மண்மனை யோகங்கள் இன்றைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமாக நம்மளால் செய்து முடிக்க முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சாதனைகளை உங்களால் புரிய முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே எல்லா கிரகங்களுடைய அமைப்புமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமான விஷயங்கள், வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு அனுகூலம், ஒரு மாற்றம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்கு திருப்தியான பலன்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம், ஒரு மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். ஆனாலும் கோச்சார சந்திரன் ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகலாம், செய்யலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தியை, ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். மனசுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள் சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் ஸ்திரமான முடிவு உங்களால் எடுக்க முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பமான நிலை என்பது விலகும். தொழில் உத்தியோகத்தில்
இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான தினம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தேன் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.